கடவுள் தொடக்கத்தில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அன்றிலிருந்து 5 நாட்கள் வரை அனைத்து உயிர்களையும் படைத்தார். 6ஆம் நாள் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுள் தம் உருவிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதோ இவளின் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். என்னிலிருந்து எடுக்கப்பட்டதால் ஏவாள் என்று அழைக்கப்படுவாள். ஆதாம், ஏவாள், நீ இவ்வாறு செய்ததால் உனக்கும் பெண்ணிற்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய்.
ஆதியில் பாவம் அலகையோடு இருந்தது. அவ்வலகை ஏவாளை தன்வயப்படுத்தியது. பெண்ணிற்கே உரித்தான பொன்னாசை, மண்ணாசை, உலகியல் ஆசைகளை காட்டி ஏமாற்றியது. ஆதி பெற்றோர் பாவத்தில் மூழ்கினர். அன்றே உலகில் முதற் பாவம் தோன்றியது. அப்பாவத்தின் பயனாய் மேலும் பாவங்கள் தோன்றலாயின. ஆதி பெற்றோர் வழிவந்த தோன்றல்கள். அலகையால் வஞ்சிக்கப்பட்ட உந்தியின் உதிரத்தில் உருவாகிய முதற்கனிகள் மீண்டும் உலகில் பாவத்தை விதைத்தது. அந்த பரிதாபம், அன்று தொடங்கிய பாவம் இன்று பல்கி பெருகியது. ஒளியை இருள் சூழ்ந்தது. அந்த இருளை வெல்ல மீண்டும் ஒளி பிறந்தது. ஆம், தந்தையின் வாக்கு ஆவியாய் நிழலிட வார்த்தை மனுவுருவாகி கருவுற்றதால் உள்ளம் அக்களிக்க அகமகிழ்ந்தாள், ஆனந்தம் கொண்டாள்.
பனிதூவும் பொழுதில் பனி பூவாய் மலர்ந்தார் இயேசு. எனது ஆளுகைக்குள் அரசன் பிறந்துள்ளானா? அந்த சிசுவை காப்பாற்ற நாடு அந்த அறிஞர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களா? யார் அங்கே? பெத்லகேமில் உள்ள அனைத்து ஆண்குழந்தைகளையும் வெற்றி கொன்று விடுங்கள். வஞ்சகன் நேரோதின் வாய்ச்சொல் ஜெருசலேம் நகரை குருதி காடாய் மாற்றியது. எங்கும் அவலத்தின் ஓலம் வானை முட்டியது. தந்தையின் சித்தம் நிறைவேற குழந்தையும் வளர்ந்தது. மீண்டும் ஜெருசலேம் தேவாலயத்தில் இயேசு என் தந்தையின் இல்லத்தை அதிகாரம் உனக்கு எங்கே இருந்து வந்தது? காட்டுக்குள் வைக்கி அடையாளம் என்ன? கோயிலை இடி ஆம்,
இவனை இப்படியே விட்டுவிட்டால் பின்னால் பெரும் விளைவுகள் ஏற்படும். கண்டவர் திகைத்தனர், கேட்டவர் அதிர்ந்தனர். மதத்தின் பேரால் வாழ்ந்தவர் வாயடைத்து நின்றனர். இது யூத சட்டத்திற்கும் தலைமை சங்கத்திற்கும் சாவு மணியாய் ஒலித்தது. பழமைக்கும் புதுமைக்கும் சவாலான இயேசுவின் பகிரங்க வாழ்வின் ஆரம்பம் இதோ. மனுவானயம் குமர வாழ்க, வாழ்விற்கு ஒளியான திருக்குமர வாழ்க, ஆதீத குலமரித்த பொற்குமர வாழ்க, தாயகம் காக்க வந்த தவக்குமர வாழ்க. உலகால வந்தோதவ திருக்குமர வாழ்க, உத்தமியால் மறிமகனின் தவக்குமர வாழ்க, வாழ வாழ்க ஒழிக்க வந்த பொற்குமர வாழ்க, பல போற்ற பாரதித்த எங்குமர வாழ்க. ராபி, இவன் பிறவி குருடனாயிருப்பது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? ஒருவரின் பாவமும் அல்ல, இறைவனின் செயல்கள் நிறைவேறவே இவன் இப்படி பிறந்துள்ளான். எழுந்து சென்று சீலோவாம் குளத்திலும் கண்களை கழுவும். பணியாளர் பணிதேக்கும் மறுக்குமர வாழ்க, பணிவாழ்வின் தனியான திருக்குமர வாழ்க, வேலையோனை காக்க வந்த தவக்குமர வாழ்க, வேதங்கள் களைய வந்த எங்குமர வாழ்க, மனுவான எங்குமர வாழ்க, வாழ்விற்கு ஒளியான திருக்குமர வாழ்க, தாவீது குலமுறித்த பொற்குமர வாழ்க, தாயகம் காக்க வந்த தவக்குமர வாழ்க. நாம் இவனை கையமையமாக பிடிக்க பல தடவைகள் முயற்சித்துள்ளோம். ஆனால் நடந்தது எழுந்து நடந்து செல். நம்மை முட்டாளாக்கி தன்னை நல்லவனாக பழித்து விடுவான்.
அன்பராக கூடும் இடத்தில் கூடுகின்றோம் என்பது அனைவருக்கும் தெரியுமா? தலைமை குரு நானும் அவசியம் பெற வேண்டுமா? எப்படித்தானா? ஆனாலும் பலதை சிந்திக்க வைக்கும் வாலிபம் வம்பில் சிக்க வைக்கும். என்ன கூறுகிறீர்? அவன் சீடர் அவனை கைது செய்த காட்டி கொடுப்பதென்பது எமது இனத்தின் நீண்ட நாள் பாரம்பரியம். இதற்கு போல் பிரியப்படைவதே தலைமை குரு அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். அந்தி சாய்ந்த பொழுதின் நடுவே
தனலாகி நொந்தார் அந்தி சாய்ந்த பொழுதின் நடு அருளின் முகம் வாடியதேனோ தனலாகி வெந்தார் அந்தி சாய்ந்த பொழுதின் நடு அருளின் முகம் வாடியதேனோ அந்தி சாய்ந்த பொழுதின் நடுவே அருளின் முகம் வாடியதேனோ எனது சனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல் உனக்கு துயர் தந்தேன் எனக்கு பதில் நீ கூறிடுவாய் கடல் கடந்து நின்று ஐம்பூதங்களூடாகமை வழி நடத்தும் கர்த்தாவே மோஈசன் வழி நின்று நீர் எமக்களித்த கட்டளைப்படி நிலைத்து நின்று தீர்ப்பளிக்க உமை வழி நடத்தும் ஆபிரகாமின் தந்தாய் போற்றி. ஆபிரகாமின் தந்தாய் போற்றி. சபையோ, இன்று இரவு அவசரமாக சங்கம் கூட்டப்பட்ட நீங்கள் அறிந்தது காலம் தாமதியால் இவன்
தீர்ப்பை வழங்க வேண்டும். ஆரம்பிக்கலாமே உனின் குற்றங்களை. ஆம், அன்று ஆலயத்தினுள் புகுந்து வியாபாரிகளை கயிற்றினால் அடித்து துரத்தினார். ஓய்வு நாளில் சூம்பிய கைதை குணமாக்கினார். விரியன்பாம்பு குட்டிகளை எச்சரித்தார். நாம் கொள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொன்னார். மதீனத்தை இழிவாக்க சமாரிய பெண்ணிடம் குடிக்க நீர் கட்டுள்ளார். கையும் மையுமாக பிடிபட்ட விபச்சார பெண்ணை உம்மில் கோபம் உள்ளதென தந்திரமாக கூறியவளை காப்பாற்றினார். நமது தந்தை ஆபிரகாமுக்கு முன்பே தான் இருப்பதாக கூறுகிறான். ஓய்வு நாளில் பார்வையற்றவனை குணமாக்கியோடு மட்டுமல்லாமல் பார்வை உள்ளவர்கள் அனைவரும் பாவிகள் என்றும் கூறினார். இவன் எம் தந்தையர்களின் சட்டங்களையும் விமர்சிக்கவே உறவி எடுத்துள்ளார் போலும். உனக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. யூதர்களின் அரசன் என்று கூட கூறுகிறேன். இக்குற்றச்சாட்டுகளுக்கு நீ என்ன பதில் கூறப் போகின்றாய்? கேட்டுக் கொள்கின்றவர்களிடம் கேட்டுப் பாரும். அவர்களுக்கு தெரியும். ஏன் என்ன தலைமை குருவுக்கு அவர் என்ன சரியாய் சரி சரி, நீ எதையும் ஒளிவு மறைவின்றி கூறியதாய் சொன்னாள். அதை இப்பவும் நம்மிடம் கூறு. இவன் வாய் திறந்தால் மீண்டும் இங்கே எம்மையை எள்ளி நகையாடி விடுவார். இளையவர்கள் பேசவில்லை என்றால் கற்களே வாய் திறந்து பேசும் என்று கூறியவன். நேரத்தை வீணடிக்காது சாட்சிகளோடு விசாரிக்க வேண்டிய குற்றங்கள். ஆம், இவனுக்கு பின்னால் திரிகிறவர்களே இவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்திருக்கிறார்கள். இதோ முதலாவது சாட்சியை வரவழைக்கிறேன். இவன் ஜெருசலேம் தேவாலயத்தில் என்ன கூறினான்? இக்கோவிலை நாட்களுக்குள் கட்டி முடிப்பேன். இவன் செய்த தவறுகளில் முதன்மையானதும் மிக முக்கியமானதும் இதுதான். ஆம், எமது செயல்களை அவதூறாக கூறியுள்ளார். வழிபாட்டு முறைகளில் குற்றம் கூறியுள்ளார். எமது சட்டத்தில் குறை கண்டு விமர்சித்தார். இவை அனைத்தையும் விட்டாலும் நமது ஒரே ஆலயமாகிய ஜெருசலேம் தேவாலயத்தை விட்டுங்கள் என்று கூறியதுதான் மன்னிக்க முடியாத குற்றம். சபையோ, அவர் எந்த ஆலயத்தை பற்றி கூறினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு இருப்பதே ஒரே ஆலயம். அதை விடுத்து சூசை, நீர் கூறுகின்ற கருத்து எனக்கு ஒன்று விளங்கவில்லை. சபையோ, மறைநூல் கற்களால் கட்டப்படாத ஆலயத்தை பற்றி குறிப்பிடப்படும் உங்களுக்கு தெரியும். இயேசு ஆலயத்தை இடிப்பேன் என்று கூறியது கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் என்று கூற முடியுமா? போதும், நிறுத்துங்கள். இரண்டாவது சாட்சிகளை இவன் அன்று ஜெருசலேம் தேவாலயத்தில் வியாபாரிகளை அடித்துவிட்டு என்ன கூறினான்? இதை இடியுங்கள், 3 நாளில் கட்டி முடிப்பேன் என்றார். எதற்காக இப்படி கூறினான்? உமது அதிகாரத்தின் அடையாளம் என்ன என்று கேட்டபோது, அதாவது எமது ஆபிரகாமின் தந்தையுடைய பழமை மிக்க ஆலயத்தை இடித்து கட்டுவதாக கூறினான். அப்படித்தான் இச்சாட்சி கூறிய கருத்தை வைத்து ஜெருசலேம் தேவாலயத்தை இயேசு கூறினார் எவ்வாறு முடிவு கொள்வீர்? இது என்ன வேடிக்கையானது? இவனே ஜெருசலேம் தேவாலயத்தில் நின்று கூறியிருக்கின்றார். இதற்கு மேல் என்ன சாட்சி வேண்டும்? சபையோ, அவர் கூறிய ஆலயம் என்பது சூசை, இதை இத்துடன் நிறுத்துங்கள். அவன் எந்த ஆலயத்தை பற்றி கூறினான் என்பதை விட
அதை எங்கு நின்று கூறினான் என்பதுதான் முக்கியமானது. சபையோ, இதை தவிர வேறு ஏதும் குற்றச்சாட்டுகள்? இன்னும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. எமது ஜூத சட்டத்தின் படி ஒரு ஜூதன் எத்தனை தூய்மை சடங்கு பெற்றிருத்தல் வேண்டும்? விருத்த சேதனம் செய்யப்பட்டு ஆலயத்தில் காணிக்கையா கொடுப்பதுதான் எம் சட்டம். இவன் விருத்த சேதனம் செய்யப்பட்டு காணிக்கையாக்கப்பட்டான் சிறுவயது. பின்பு அவர்களிடம் நீரினாலும் திருமுழுக்கு பெற்றுள்ளார். தன்னோடு பின் பிரிவர்களை நற்செய்தியை நம்புங்கள் என்று கூட கூறியுள்ளார். அவ்வாறு திருமுழுக்கு பெற்றவனை மறுபிறப்பு என்று கூறியுள்ளார். அதாவது சட்டத்தையும் கிரிகைகளையும் அவமதித்துள்ளார். அப்போ ஜூதர்களின் அரசன் என்று கூறியதும் இதற்குதான். தலைமை குரு அவர்களே, இனியும் சாட்சி வேண்டும். மன்னிக்கும். நான் இயேசுவை சந்தித்து கதைத்த போது அவர் மறுபிறப்பை பற்றி கூறியுள்ளார். என்ன? நீ இயேசுவை தனிமையில் சந்தித்தீரா? இவன் மறுபிறப்பு பற்றி உமக்கு என்ன கூறி? ஒருவர் தண்ணீரால் தூய ஆவியால். இனி சாட்சியும் வேண்டாம், விசாரணையும் வேண்டாம். நானே இவனிடத்தில் கேட்கிறேன். நீ கடவுளின் மகனா? நீரே கூறிவிட்டீர். முக்காலமும் நம்மை வழிநடத்தும் ஆபிரகாமின் தந்தையின் பெயரால் கேட்கிறேன், சொல். நீ கடவுளின் ஒரே ஒரு மகனா? நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் புடை சூழ வருவதையும் காண்பீர்கள் என சொல்லுகிறேன். நான் இறைமகன் என நீங்களே இனியும் இவனிடத்தில் பேச்சேன் விசாரணையே. இதை கேட்கவா இவ்வளவு நேரமும் காத்திருந்தோம். எனவே இவனுக்கு மரண தீர்ப்பு வழங்க வேண்டும். ஆமாம், மரண தண்டனை வழங்க வேண்டும். சிலுவையில் மரண தண்டனை வழங்க வேண்டும். கழிப்பார் வறுமை இவனை பின்னாட்டுவிடம் கூட்டிச் சென்று அவருடாக நாம் நினைத்த தண்டனை இவனுக்கு வழங்குவோம். அப்படியே ஆகட்டும், இழுத்து வாருங்கள். எனது சனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். இதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ நீயும் இயேசுவுடன் இருந்தவன் தானே? இல்லை இல்லை, அது நான் இல்லை. நீயும் அன்று இயேசுவுடன் இருந்தவன் தானே? இல்லை, அது நான் இல்லை. நீயும் ஜேசுவின் சீடர்களில் ஒருவன் தானே? இல்லை, அவரை நான் யார் என்று தெரியாது.
வந்திருக்கிறார்கள்? தங்களை சந்திப்பதற்கா? நீ உள்ளே அழைத்தவன் என்ன சொன்னார்கள்? நாளை பாஸ்கு விழா ஆகையால் உள்ளே வந்தால் தீட்டாகி விடுவார்களா? வழிபாடு என்று கூறி ஆலயத்தில் மிருகபலி செய்கிறார்கள். அது தீட்டாக தெரியவில்லையே. மடையர்கள். அதை பற்றி கேட்டால் சமயம், சடங்கு, மோசே சட்டம் என்பார்கள். அதை விடுத்து வந்ததன் நோக்கம் ஒரு குற்றவாளியை உங்களிடம் ஒப்படைக்க வந்துள்ளோம். உங்களுக்கு சட்டம் உள்ளது, அதன்படி செயற்படுங்கள். இவனுக்கு மரண தண்டனை வழங்கும் அதிகாரம் உமக்கில்லை. மரண தண்டனை? அதற்காக அவன் புரிந்த குற்றம் பல குற்றங்கள் உம் சமயத்திற்கும் சட்டத்திற்கும் உங்கள் அரசியலுக்கும் எதிராக. நீங்கள் கூறுவது பிழை. அவன் உங்கள் மதத்தில் நாட்டுகளை சுட்டிக்காட்டினால் தவறுகளை எடுத்துரைத்தான். உங்களுக்கும் கிடைக்கப்பெற்ற தகவல் பிள்ளையார். இந்த விதண்டாவாதம் உமக்கும் எமக்கும் உள்ள நல்லுறவை கெடுத்துவிடும். உங்கள் நல்லெண்ணத்துக்கு நன்றி. எங்கே குற்றவாளி? இதோ இவன்தான். இவனுக்கு மரண தீர்ப்பு வழங்க வேண்டும். ஓ, இவன் உங்கள் இனத்தை சார்ந்தவன். இவனது பெயர் ஜேசு. இவனை பற்றி நீங்களும் நன்கு அறிந்துள்ளீர்கள் போலும். உங்களுக்கும் எமது நன்றிகள். அவனை இங்கு அனுப்புங்கள். நீ ஜூதரின் அரசனா? யாராவது கூறியதை வைத்து கேட்கிறீரா? நான் ஜூதனா என்ன? உன் இனத்தவரும் மத பெரியாரும் உன்னை குற்றவாளி என்கின்றனர். என்ன செய்தாய்? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் என் காவல்காரர்கள் என்னை உம்மிடமிருந்து காப்பாற்றி இருப்பார்கள். ஓ, காவல்காரர்லாம் உள்ளனரா? அப்படியானால் நீ அரசன். அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. உண்மைக்காகவே நான் பிறந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர். உண்மை எதற்கான உண்மை? நீ விசித்திரமாய் கதைக்கிறாய். இவன் பொருட்டு நீர் எடுத்துள்ள முடிவு என் உளவு பிரிவின் தகவல் படி இவனிடத்தில் குற்றம் ஒன்றும் காணவில்லை. ஓ, எம்மது மத சட்டங்களையும் உளவு பார்த்துள்ளே. மதம் என்பது சமதர்மம் கொண்டது. அதனை ஒரு குடும்பமோ இனமோ ஆள முடியாது. உம்முடைய கருத்து உங்களை பற்றியது. நாம் மத தலைவர்கள், ஆயினும் என் ஆட்சிக்குட்பட்டவர்கள். ஆதலால் மதத்தின் பெயரால் அரசியல் செய்ய வேண்டாம் என்கின்றேன். எமது மதம் மனிதர்மமற்றது. எமது சட்டம் மனிதாபிமானமற்றது. நாங்கள் இந்த இடத்தில் மத தலைவர்கள். இது கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம். ஆளுநர் அவர்களே, எம்மையும் மத தலைவர்களையும் முட்டாளாக்க வேண்டாம். நீங்கள் பேச வேண்டாம், அவர்கள் பேசட்டும். இவர்கள் உண்டவத்திற்கு துரோகம் செய்பவர்கள். இவர்களிடம் நீதி எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். வழக்கம் போல் சாட்டியால் அடியும்.
செங்கதிரோன் எழுந்து வர பச்சை மரம் வாடுகிறது. பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பிய கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். செங்கதிரோன் எழுந்து வர பச்சை மரம் வாடுகிறது. உன்னை அடிக்கும் போது உதிரம் கொட்டுறதே, அதை பார்க்கும் போது கண்ணீர் சொட்டுறதே. உன்னை அடிக்கும் போது உதிரம் கொட்டுறதே, அதை பார்க்கும் போது கண்ணீர் சொட்டுறதே. தாங்குமா உந்தன் தேகம், நீங்குமா எங்கள் பாவம். தாங்குமா உந்தன் தேகம், நீங்குமா எங்கள் பாவம். கசைகள் பொழிய கசைகள் கிளிய பச்சை மரப்பாடிதுவோ, பச்சை மரப்பாடிதுவோ. லாலலலா லாலலலா அரசன். உமக்கு சீசர் மட்டும்தான் அரசன். அவரை தவிர வேறு அரசன் இல்லை. இவனை சிலுவையில் அறைந்து கொள்ளும். நீர் இவனை தப்பவிட்டால் நீ சீசர் எதிரி விரோதி. இதென்ன பயமுறுத்தலா? இல்லை, பணிய வைக்கும் யாரை? பிலாத்துவை எதற்காக எம் சமயத்தையும் சட்டத்தையும் அவமதித்தது? நிறுத்துங்கள். உமது அரசு இவ்வுலக அரசு போன்றது. ஏழைகளுக்குரியது, போதனை துயரோருக்குரியது. அப்படியானால் உனது விருப்பம்? பாவிகள் மனம் திரும்புவது. யூதர்கள் இப்படித்தான் பேசுவார்களா? இவன் மீது குற்றம் ஒன்றும் காணவில்லை.
இப்படி ஒரு கைதியை விடுதலை செய்வது வழக்கம். கலகக்காரன் பரபாஸ், உங்கள் இயேசு. இவர்களுள் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்கள் இயேசுவை மதத்தில் மதம் பிடித்தவர்கள் மதத் தலைவர்கள், எரியும் நெருப்பில் நெய்யூற்றுவர் மக்கள். இவனது தீர்ப்பில் உமது காலதாமதம் உமக்கு விசனத்தை ஏற்படுத்துகிறது. மீண்டும் ஒரு முறை கேட்கின்றேன், உங்கள் இயேசுவை என் விருப்பப்படி அல்ல, உங்களது விருப்பப்படி இவனை இழுத்து சென்று சிலுவையில் அறையுங்கள். வரலாற்றில் நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன்.
அழகனின் தோள்களின் சிலுவையின் வடுக்கள் அன்னையின் இதயத்தை பிளந்திட்ட வாட்கள் அவற்றின் வேதனமா பரச்சிலுவை பாவியழங்களின் பழிவான பரிசு பாவத்தின் வேதனமாம் பரச்சிலுவை பாவியழங்களின் பழிவான பரிசு பூமியை முற்றமிட வைத்தருவே அன்னை வடித்த கண்ணீர் கண்டு அவர் மனம் சணலாய் தவித்தரம்மா மனங்கள் விசும்பிட மறுக்க வலிகளால் நொந்துடன் உடலுடன் நடந்து வஞ்சித்த மனங்கள் விசும்பிட மறுக்க வலிகளால் நொந்து உடலுடன் நடந்து பாவத்தில் தொய்ந்த உலகத்தை மீட்க பச்சை மர தோள்களில் தொங்கிடும் பரிசுடன் பாவத்தில் தோய்ந்த உலகத்தை மீட்க பச்சை மர தோள்களில் தொங்கிடும் பரிசுடன் பலிக்காக ஏங்கிடும் மைந்தனை பாரியோ அன்னை வடித்த கண்ணீர் கண்டு அவர் மனம் தனலாய் தகித்தரம்மா துடிப்பு இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் தளராத பிடிப்பு இனத்தின் விடுதலை இதயத்தின் துடிப்பு இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் தளராத பிடிப்பு தாங்காத சுமையோடு கல்வாரி நோக்கியே கரை கண்ட பூமியை கழுவிடச் சொரிந்தான் தாங்காத சுமையோடு கல்வாரி நோக்கியே கரை கண்ட பூமியை கழுவிடச் சொரிந்தான் கண்ணியும் தியாகத்தால் உருவான மைந்தனை அன்னை வடித்த கண்ணீர் கண்டு அவர் மனம் தனலாய் தவித்ததம்மா அன்னை வடித்த கண்ணீர் கண்டு அவர் மனம் தனலாய் தகித்ததம்மா ஜூதாஸ் 30 வெள்ளி காசுக்காய் தனது குருவை முற்றமிட்டு காட்டி கொடுத்தவன் குருத்துரோகம் புரிந்தவன் வாழ்ந்த வாழ்விற்கு அர்த்தம் புரியாதவன் தன்னை தானே மாய்த்துக் கொள்ள
ஓடினான் ஓடினான், சாவை தேடி ஓடினான். ஓடினான் ஓடினான், சாவை தேடி ஓடினான். பிரசங்கம் ஜேசுநாதர் சிலுவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதிகள் இயேசுநாதர் சிலுவையில் அறையுண்டு. அவருடைய இருபுறத்திலும் 2 கல்லறையும் 2 சிலுவையில் ஏற்றி வைத்த பின் அந்த துஷ்டயூதர் தாங்கள் நினைத்தபடி மனதின் பிரியம் நிறைவேற்றினோம் என்று வெகு அகமகிழ்ச்சியாய் குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவிதனைராக்கி விருடகமசங்கதம் பண்ண துவக்கினார்கள். அதேதென்றால் முதல் தம்மை வாதை நிந்தைப்படுத்தி குருசில் வதைக்கிறவர்களுடைய பாவம் பெரிதென்றறிந்து பத்தால் தமது பாடுகளுடைய பெறுபேறுகள் அவர்கள் அடையாமல் நரகத்திலே விழுவார்கள் என்று வெகுவாய் மனம் நொந்து அவர்களுக்காக பிதாவை மன்றாடிக் கொண்ட முதலாம் வசனமா இவர்கள் அறியாது செய்கிறார்கள். இவர்களை மன்னித்துவிடும். ஆனாலும் உடைய தாயாயிருக்கிற எனக்கு ஒரு வசனமும் சொல்லாதிருப்பதென்ன? இந்த உம்முடைய மரண அவஸ்தையில் என் வயிற்றில் பற்றுகிற சோதைக்கினி நூறத்தக்கதாக உம்முடைய வாக்கால் என்னை அழைத்தொரு வசனத்தையும் கேட்க பேறு பெற்றேன் இல்லையே என்று மனஸ்தாப சந்தாபத்துடனே இருக்கிற போது ஆண்டவர் மாதாவை பார்த்து, அம்மா, இவரே உம் மகன்.
அருளப்பா. இவரே உன் தாய். இந்த வசனம் வசனித்த பின் ஆண்டவர் சிலுவையில் வாதிக்கப்பட்ட வாதைகள் இளைப்பும் தொய்வும் விடாயும் அதிகரித்து சரீரம் முழுவதும் காந்தலாய் மிடரும் நாவும் வெகுவாய் வறண்டு ஐயோ என் ஆண்டவரே என் சீவனே இன்றுமக்கு தவணமாச்சுதோ. இப்படியே 4 வசனம் வசனித்த பின்பு 5ஆம் வசனமாவது என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கை நகழ்ந்தீர்? உங்களுடைய துக்கம் நீங்குகிறதற்காக குமாரனுடைய துக்கம் பார்க்கவில்லையே. அதேதென்றால் எங்களுடையேற்றத்தில் கருமம் முடிந்தது முற்றுமன்று. எல்லாம் நிறைவேறிட்டு. தாம்பூலோகத்திலே இருக்க வந்த காலம் நிறைந்ததினால் தம்முடைய ஆத்துமத்தை பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்க வேணுமென்று மகாவபய சத்தத்தோடு கூப்பிட்டு ஈராந்தத்தில் வசனித்த வசனமாவது தந்தையே, என் தந்தையே, என் ஆவியை உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றேன். பால் நிலவின் முகத்தின் ஒளி குறைந்ததம்மா. பாரிதனில் மனிதமது சரிந்ததம்மா. பங்கையத்தோன் மேனிதனில் செங்குருதி படர்ந்ததம்மா. பவம் தீர்க்க வந்த உயிர் சிலுவையிலே தொங்குதம்மா. அம்மா, அம்மா, அம்மா.
இவ்வாறு செய்ததால் உனக்கும் பெண்ணிற்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். ஏவாளில் உண்டான பாவத்தை அழிக்க வந்த பரமனை சுமந்த உதிரத்தை கொண்ட மரியாள் பேருடையாள். இவள் புதிய ஏவாள் என மனுக்குலத்தின் தாயென பெயரடைந்தாள்.